ஹலோ கியூரியஸ் மைண்ட்ஸ். எப்போவாது நம்ம உடம்புல வலி இல்லைன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? நான்லாம் பல தடவை யோசிச்சிருக்கேன். நினைச்சு பாருங்களேன், இப்போ உங்க உடம்புல சுடுதண்ணி படுது, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட சுடல. நேசமணி மாதிரி மண்டையில சுத்தி விழுது, ஆனா துளி கூட வலிக்கல. கேட்க நல்லா இருக்குல்ல, ஆனா இது சூப்பர் பவர்லாம் கிடையாது. இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். நான் உங்க கியூரியஸ் காரிகை. இது வாட் இஃப் எபிசோட் நம்பர் 1, வாட் இஃப் ஹியூமன்ஸ் டோன்ட் ஃபீல் பெயின். அதாவது நம்ம உடம்புல நோசிசெப்டார்ஸ் அப்படின்னு ஒரு சில சென்சார்ஸ் இருக்கு. ஏதாவது ஆபத்து வரும்போது இது உடனே மூளைக்கு சிக்னல் அனுப்பி நம்மள அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தும். இந்த சிக்னலை மூளைக்கு கொண்டு போறது நம்ம நரம்பு மண்டலத்துல இருக்க சோடியம் சேனல்ஸ். இந்த சேனல் ஒரு சில பேருக்கு ஆஃப் ஆயிருக்கும். இத மருத்துவ உலகத்துல சீபா, கான்ஜெனிட்டல் இன்சென்சிட்டிவிட்டி டு பெயின் வித் ஆன்ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா கொசன்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? சிம்பிளா சொல்றேன். இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சூடு தெரியாது, அடிபட்டா வலிக்காது, முக்கியமா வேர்க்கவே வேர்க்காது. வலி தெரியாததால அவங்களுக்கே தெரியாம அவங்க உடம்ப காயப்படுத்திக்கிற நிலைமை கூட ஏற்படும். அன்பார்ச்சுனேட்லி இந்த உலகத்துல இந்த நோயோட 25 வயசுக்கு மேல யாருமே உயிர் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. வலி வெறும் உடல் ரீதியானது மட்டும் இல்ல. இப்ப நமக்கு பிரேக்கப் ஆகுது, மனசும் வலிக்குது இல்ல, சோ வலி மன ரீதியானதும் கூடதான். எம்பத்தி, அதாவது மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற குணம் வலியாலதான் நமக்கு வருது. சோ அடுத்த முறை அடிபட்டு வலிக்கும் போது ஐயோ வலிக்குதேன்னு நினைக்காம, அப்பாடா என் உடம்பு கரெக்டா வேலை செய்யுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.